அத மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றீங்களா? ஓட்டு போட்டா சீமானுக்கு விவசாயத்துக்கு ஓட்டு போட இல்ல, எவனுக்கு ஓட்டு போடாதக்கா. வயக்காடுல அழிஞ்சிருக்கு, வாழலாம் அழிஞ்சிருக்கு. ஜனங்கள்ல அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டேங்குது. ஓட்டு சீமானுக்கு ஓட்டு போட்டீங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எதுவும் உதவி வந்து பண்ணாங்களா? ஒருத்தரும் பண்ணல, ஒருத்தரும் வரலையா, ஒருத்தரும் வரல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீமானை இப்பதான் முதல் நேரம் பார்க்கேன். ஆனா ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எவனும் அந்த கிடையாது. ரெட்டலை சரி, திமுக சரி, எந்த நாயும் வந்து நின்று போனதோட சரி வண்டி நின்று பார்க்காங்க. நாயை பார்த்தமே பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அண்ணன் வந்து கரெக்டா நின்று உள்ள கூட்டத்தை எவ்வளவு பெரிய கூட்டத்தினாலும் நின்று பொறுமையா நிதானமா சந்தோஷத்தோட கொடுக்காரு. அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வேணும். வேஸ்ட்னே யாருமே வேஸ்ட், எந்த கட்சியிலும் வேஸ்ட்னே. சீமான் தானே எல்லாத்துக்கும் பெஸ்ட். அவரை தவிர வேற எவனும் அப்படி கிடையாது. வந்து சும்மா வண்டியில நின்று பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்கண்ணே. சீமான சிரிச்ச முகத்தோட நின்று கொடுத்துட்டு போறாங்க. வாராங்க ரெட்டல் கட்சிக்காரங்க நேற்று வந்தாங்க, கனிமொழிக்கா வந்தாங்க. வந்து சும்மா வணக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. சீமான நின்று வந்து சந்தோஷமா கொடுக்க அந்த ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீமான் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டுமே. நாளாக்கிறது கஷ்டப்பட்டு இருக்காங்க. 3-4 நாளா அவ்வளவு தண்ணி, எத்தனை வீடு இடிஞ்சிடக்கு இங்கிட்டும் இங்கிட்டும். ஒரு பக்கம் தந்துட்டு அங்க வச்சாண்டா எல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கோம். அதனால வந்து ஒவ்வொரு பக்கம் உள்ள தண்ணி வடிகிறதுக்குள்ளது பாலத்தை இப்படி மூடக்கூடாது. பாலத்தை இப்படி மூடாத அளவுக்கு பாலம் போட்டு கரெக்டா செய்யணும். கவர்மெண்ட் அதை செய்யணும். இதான் நம்மளோட வேண்டுகோள். எல்லா மக்களுக்கும் நாங்க குடிக்கிறோம். ஜெயநகர் வந்து அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எதுவுமே சொல்லல எங்களுக்கு. சீமான் தானே சரி, எங்களுக்கு இந்த தடவை உதவி பண்ணுங்க. நாங்க நல்ல மாதிரி நாங்க செய்யறோம். சுத்தமா தண்ணி போக மாட்டேங்குது. தண்ணி கிடக்குனா இது ஒரு நாளோட சரியாருமா. தண்ணி எடுத்தா புளியாதரையும் அந்த உப்புமா தான் கொடுத்தாங்க. வேற எந்த ஸ்டெப்புமே யாருமே எடுக்கல. தண்ணி குடிக்க தண்ணி இல்லாம நாங்க ஓடுற தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம். ஒரு தண்ணி அங்க சாப்பாடு மட்டும் தான் கொடுக்காங்க. எத்தனை நேரத்துக்கு நாங்க கேம்ல தண்ணி வச்சுட்டு சுத்தமா தண்ணி இல்ல. நான் இப்ப தச்சவங்க வந்த மீது வாங்கிட்டு இல்ல, அங்க உள்ளவங்க எவ்வளவு பேர் வராம இருக்காங்க. வயசான பாட்டி 3 பாட்டியை போட்டு எல்லாருமே உள்ள அங்க போயிட்டாங்க. தண்ணி எடுக்க சொல்லுங்க, அவங்கள்ட்ட சொல்லி தண்ணி எடுக்க சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க. வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆடு மாடெல்லாம் நிறைய செத்து இருக்கு. வீடுகள் அவ்வளவு புது வீடு அப்படி பவுண்டேஷனே இறங்கி போய் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பார்த்துட்டு அங்க குடிக்கோ எதுக்குமே தண்ணி கிடையாது. இங்க ரோட்ல வந்துருக்காங்க, உள்ள யாருமே வரமாட்டாங்க. அங்க